சம்பந்தி இது? எதுக்கு எடுத்தாலும் சடங்கு, சம்பிரதாயம், ஜாதகம், ஜோஷியம்லாம் சொல்வீங்க. இன்னைக்கு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க. ஆனா 2வது பையன் இல்ல. இது ஏதோ தடங்கல் மாதிரி உங்களுக்கு தோணலையா? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? யூசுவலா இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீங்க தான் இந்த வார்த்தையை சொல்லிருப்பீங்க. அதனாலதான் கேட்டேன். சம்பந்தி, கார்த்திய நாங்க தான் கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சோம். ஏதோ ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வராங்க, அவங்களோட ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொன்னான். அதனால தான் அவனை அனுப்பணும். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி தடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இல்லம்மா. இப்ப பொண்ணு பார்க்கறது கூட ஒரு ஃபார்மாலிட்டி தாங்க. இதுக்கப்புறம் முறையா நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் இல்லாம இருப்பானா? ஆமா சம்பந்தி, கார்த்தி இல்லாம தமிழோட வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காது. இப்ப அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. நாம கிளம்பலாம். வசு, என்ன இது இவ்ளோ சிம்பிளான ஜுவல்ஸ் போட்டிருக்க? மாம், நான் உனக்கு எவ்ளோ நகை வாங்கி கொடுத்திருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு வராம என்னமா இதெல்லாம்? அங்க போய் நிக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாத வீட்டு பொண்ணு மாதிரி நிக்கணுமா? இல்ல. வா, மேல போய் நல்ல நகையா செலக்ட் பண்ணி தரேன். வா. இல்ல மாம், சும்மா சிம்பிளா இருக்கட்டுமே தான். சிம்பிளா ஒரு இயரிங் சின்னதா போட்டாலும் அது வர்த்தா இருக்கணும். வா, நான் எடுத்து தரேன். வா. விடுமா, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியல. எனக்கு இதான் பண்ணிட்டு வரட்டும். ஆமாம்மா, வாங்க. சரியா தானே இருக்கு. எல்லாம் சரியா இருக்கா? எல்லா நகையும் சரியாதாமா இருக்கு. நகையை தூக்கி குப்பையில போடு. மாப்பிள்ள உன்கிட்ட சரியா நடந்துக்கிறாரான்னு கேக்குறேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. உன் கூட நல்லா பழகுறாரு தானே? உன்னதான் கேக்குறேன் வசு. அம்மா, பாப்பா முகத்தை பாக்குறப்பவே தெரியலையா எதுவும் நடக்கலன்னு? ஏற்கனவே பாப்பா நொந்து போயிருக்கா போல. நாம வேற திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு கேட்காம அப்படி விட்டு போக சொல்றியா? என்னதான் பிரச்சனை அவருக்கு? மாம், சத்தம் போடாம பேசுங்க. அவருக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கற. ஆனா அவரு உன்னை ஒரு மனுஷா கூட மதிக்கல. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க கோவத்தை வேற எப்படி வேணாலும் காட்டுவாங்க. திட்டுவாங்க, இல்ல கத்துவாங்க. ஆனா இந்த மாதிரி நடந்துக்கிறது சைக்கோத்தனம். நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். ஆனா இப்போ அவர் என்ன பண்றாரு? மாம், ப்ளீஸ் மாம், கத்தாதீங்க மாம். என்ன பேசுற வசு? உன்னை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு கொடுக்கிற தண்டனை நினைக்கிறாரா? ஐயோ ப்ளீஸ் மாம், எல்லாமே சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். இல்ல வசு, அந்த தமிழ் உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டு அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். மாம், ப்ளீஸ் கொஞ்சம் கோவப்படாம இருங்க. நீ எங்க வர? ஏதோ ஜுவல்ஸ் எடுத்து போட்டுட்டு வா. என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு அவன் நிம்மதியா இருந்துடுவானா? தமிழ், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கிறேன். ஒரு ஹெல்ப் பண்றா. ஐயா, உங்க கூட இதே தொலையா போச்சு. என்னப்பா? டேய், அம்மா கிட்ட போய் படிப்பு விஷயத்தை பத்தி மட்டும் பேச வேணாம்னு சொல்றா. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, நீ என்னைய சொல்றியா?
என்ன பண்றாங்க? அந்த அம்மா அந்த பாக்தாத் பேரழையை பார்க்கறதுக்காக பூ பழம் தட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. என்ன நிச்சயதார்த்தமா நடத்த போறாங்க? நான் இருக்கிற வரைக்கும் அப்படி உன்னை நடத்த விட மாட்டேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கம்மா? எப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியலடா. ஆனா உன்னால மட்டும் தானே அது முடியும். ப்ளீஸ்டா. எப்படி நீ இப்ப பண்றியா? அப்படியா இல்லடா, சீக்கிரம் போடா, அவங்க போயிட்டு போறாங்க உள்ள. டாடி, என்னடா நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? முதல்ல நீ கேளு, தப்பா எடுத்துக்கதா இல்லையான்னு அப்புறமா சொல்றேன். இல்ல, பொதுவாவே ஃபங்க்ஷன்ல சண்டை வலிக்கிறதுன்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்க அப்படி எதாவது பேசுனாங்கன்னா நாம தான் பெருந்தன்மையா விட்டுறணும். நாம எதுக்குடா சண்டை போட போறோம்? இல்லம்மா, நம்ம வீட்ல இல்ல, அவங்க வீட்ல. அவங்க எதுக்கு சண்டை போட போறாங்க? ஐயோ, உங்களுக்கு புரியலையா? அப்பா மாதிரி தொண பேசுறவங்க யாரா அந்த வீட்ல இருப்பாங்க. இல்லப்பா, அவங்க ஏதாவது பேசி பிரச்சனை அதிகமாயிடக்கூடாது இல்ல, அதனால அதிகமா பேசாம போனோமா, பொண்ணை பார்த்தோமா, கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும். ஓகே? அது எப்படிடா? பேசி தானே தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஏதாவது பேசுறதா இருந்தாலும் எதை பத்தி வேணாலும் பேசுங்க, இந்த படிப்பை பத்தி மட்டும் பேசாது. ஏன்? ஏன்னா நம்ம தமிழ் காலேஜ் வாசலே மிதிச்சது இல்ல, ஆனா வாத்தியார் வீடு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அப்படின்னா நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்ற. இந்த காமெடி இப்ப தேவையா? அம்மா, தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டோம் படிப்பு விஷயத்தை பத்தி மட்டும் பேசுறாதீங்க. அது எப்படிடா? ஏமா, நம்ம பிள்ளைய நம்மளே தப்பா பேசுற மாதிரி ஆயிடாது, அதனால அதை விட்டுருங்க. அப்படிலாம் என்னால பொய் சொல்ல முடியாதுடா. உண்மை என்னமோ அதுதான் சொல்லுவேன். அம்மா, உங்களை யாருமா பொய் சொல்ல சொன்னா? உண்மையை மறைங்கன்றேன். உண்மையை மறைக்கிறது பொய் சொல்றதை விட மோசமான விஷயம். பாத்தீங்களாம்மா, மைசூர் மகாராஜாவோட அரண்மனை, இதுக்கு அந்த கிழவிதான் மகாராணியா. நீங்க நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத இடமா இது. அதுக்கு சொல்லமா வந்து சம்மந்தி, ஆ? என்ன சம்மந்தி, இங்கே 2 பொண்ணை பார்த்துட்டு இப்படியே போறோமா? எவ்வளவு நேரம் வெளியில வெயிட் பண்றது? இல்ல இல்ல, உள்ள போலாம் வாங்க. வாங்க. வா. வாங்க. வணக்கம்மா. அண்ணே, எப்படிம்மா இதான் என் பையன் கண்டுபிடிச்ச? அதாம்மா எங்க கோதை. ஆ. இது வாசுகி அண்ணி, இது அருண், ஐஐடில படிக்கிறான். இந்த குட்டி தங்க காவியா, காலேஜுக்கு போறா. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? கரெக்ட். சொக்கு பாத்தியா? உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் வாசல்ல நின்னு பேசிட்டு உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாமா. அம்மா, இந்த பொறா கொண்டுக்குள்ள எப்படி இத்தனை பேரை அடைப்பாங்க? வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருமா, உட்காருங்க, உட்காருப்பா. அண்ணே, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. வா 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 வா, உட்காரு உட்காரு. வாங்க சமந்தி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. என்ன இது? மார்கழி மாசம் பஜனை பண்றவங்க மாதிரி வாட் இஸ் திஸ்? ஜமக்காலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஐம் நாட் யூஸ் டு திஸ். என்னால தரையில எல்லாம் உட்கார முடியாது. பழக்கமே கிடையாது. அருண், சீக்கிரமா போய் உங்களுக்கு சேர் எடுத்து வா.
என்னாச்சண்ணே? ஏன் உங்க முகம் ஒரே வாட்டமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரீங்கல்ல, அந்த டென்ஷன் தான். எதுக்கு என்ன டென்ஷன்? நாமெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஐயோ, நான் ஒருத்தி வந்த உடனே எல்லாரையும் அறிமுகப்படுத்தாம நானே ஏதோ பேசிட்டு இருக்கேன். நான் தான் தமிழோட அப்பாங்க. நடேசன். வணக்கங்க. இதான் என் பையன் தமிழ். இதுக்கு முன்னாடி நீங்க இவனை பார்த்திருக்கவே மாட்டீங்க. என் பையனை எல்லாருக்கும் பார்த்த உடனே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவன் நடந்துப்பான். அது எங்க அண்ணன், பேரு மாணிக்கம். அது எங்க அண்ணி, பேரு கீதா. அது என்னோட சம்பந்திம்மா சந்திரகலா. சப் கலெக்டரா இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னோட மருமக வசுந்தரா. என் 2வது பையன் கார்த்திக். அவனுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. பாம்பேல இருந்து கிளையன்ஸ் எல்லாம் வராங்க. அதனாலதான் அவன் இன்னைக்கு வர முடியல. பரவாயில்லைங்க. அவ என்னோட பொண்ணு, பேரு ராகினி. வணக்கம். இவன் நமச்சிவாயம், எங்க பையன் மாதிரி. ஆமா, சரஸ்வதி எங்கம்மா? உங்களுக்காக தான் உள்ள ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கா. அவளை தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அவளை போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. பாவமா, வர சொல்லுங்க. மின்னல், அண்ணே, அது என்னண்ணே? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லாசிரியர் விருது அப்துல் கலாம் ஐயா கையால வாங்கினப்ப. ஓ, அப்படியா? பாத்தீங்களா? ஆமாமா. சார், ஆமா, மொத்த வீடும் இவ்ளோதானா? ஆமாங்க. சார் எல்லாத்துலயும் ரொம்ப சிக்கனமோ? இல்ல, வீட்டை சின்னதா கட்டிட்டு குடும்பத்தை மட்டும் பெருசாக்கி வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு கரெக்டா வீடு கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, இது போதுங்க. இப்படிதான் எதையுமே நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். எல்லாருக்கும் கொடுமா. தேங்க்ஸ். மா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அத மின்னல் கிட்ட கொடு. அத்தை இல்ல, நான் பரவாயில்ல. நீ வா, வந்து உட்காருக்கோங்க. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க. மேடம், இந்தாங்க. இது சரஸ்வதி பண்ண ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருக்கும், எடுத்துக்கோங்க. வேண்டாம்.
தேங்க்ஸுங்க. அண்ணே, உண்மையிலேயே ஒரு தங்கத்தை பெத்து வச்சிருக்கீங்க. முதல்ல சரஸ்வதியை நான் கோவில்ல பார்த்தேன். அப்பவே இந்த பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கேத்த மாதிரி தமிழும் சரஸ்வதியும் கோவில்ல பார்த்து பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. சமந்தி, என்ன இது? எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதானே ஏங்க, உங்க தங்கச்சிக்கு தான் விவரம் பத்தல. நீங்க எதுக்கு வந்தீங்க? மிக்சர் திங்கவா? ஒரு தாய் மாமனா என்ன ஏதுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்கள விசாரிங்க. நான் என்னமா விசாரிக்கிறது? அதான் கோதை எல்லாத்தையும் பேசி முடிச்சிருச்சுல்ல. என்ன பேசியாச்சு? இப்பதானே பொண்ணு வீட்டுக்கே வரோம், அவங்கள பத்தி விசாரிங்க. எதுக்கு இப்படி முழிக்கிறீங்க? நானே கேக்குறேன். இந்த வீட்டோட 2வது பையனுக்கு பொண்ணு கொடுத்தாலும் முத சம்பந்தி நான் தானே. ஏன் சார், உங்க மந்த்லி சேலரி இப்போ எவ்வளவு வரும்? ஒன்று 10 வருங்க. அண்ணி, நீங்க 2 பேரும் டீச்சருங்கிறதுனால பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. அவங்களும் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. உலக விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்சதுங்க. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த காலத்துல எல்லாரும் தான் எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க. படிச்சு முடிச்சு வேலைக்கு போனாதானே அந்த படிப்புக்கு மரியாதை. படிச்ச பொண்ணு வீட்ல உட்கார்ந்து தோசை தான் சுடுவான்னா அதுக்கு எதுக்கு MBA படிக்கணும்? ஆமா, நீ ஏமா வேலைக்கு போல? வீட்டை பார்த்தா வசதி இல்லாத சூழ்நிலை மாதிரி இருக்கு. MBA படிச்ச நீ வேலைக்கு போயிருந்தா இவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கலாமே.
கோர்ஸ் கம்ப்ளீட்டட் தானே? இல்ல அரியர்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? எந்த காலேஜ்ல படிச்ச?